மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வெர்சஸ் மொத்த முதலீடு உங்களுக்கு எது ஏற்றது? மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்பது மிக பிரபலமான வார்த்தை. கடந்த 2 வருடங்களில் பல முதலீட்டாளர்களால் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு ஆரம்பிக்கப்பட்டுள்ள முதலீட்டு முறையினால் இன்றைக்கு பங்குச்சந்தை பெரிய அளவில் சரிந்து விடாமல் தாங்கி பிடித்து கொண்டுள்ளது. ஆனால் எஸ்ஐபி முதலீட்டை தொடங்கியவர்கள் இன்று ஒருவிதமான குழப்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களின் குழப்பத்துக்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் முதலீடு செய்த தொகை குறைந்து 5 முதல் 15% நஷ்டம் அடைந்திருப்பதுதான். எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்தும் தங்களுக்கு நஷ்டம் வந்துவிட்டதே என்று முதலீட்டாளர்கள் வருத்தப்பட தேவையில்லை. எஸ்ஐபி முதலீடு குறுகிய காலத்தில் ஏன் நஷ்டத்தை தந்திருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டால் போதும். எஸ்ஐபி முறையில் செய்யப்பட்ட முதலீட்டில் குறுகிய காலத்தில் நஷ்டமும் நீண்ட காலத்தில் நல்ல லாபமும் கிடைத்திருப்பதை தெரிந்து கொள்ளலாம். தற்போது சில பல காரணங்களால் சந்தை இறக்கம் கண்டு வருவதினால்தான் எஸ்ஐபி முறையில் செய்யப்படும் முதலீட்டின் லாபம் குறைந்து வருகிறது. எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யும் போது இப்படியான நிலை வரும் என பலரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். எஸ்ஐபி முதலீடு தான் சாலச் சிறந்தது, அதன் மூலம் நஷ்டம் வர வாய்ப்பே இல்லை என்றே எல்லோரும் நினைத்திருப்பார்கள். ஆனால் நிதர்சனம் என்னவோ அதிர்ச்சி தருவதாக உள்ளது. எஸ்ஐபி வெர்சஸ் மொத்த முதலீடு. தற்போது நஷ்டத்தில் உள்ள சிலர் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்ததற்கு பதிலாக மொத்தமாக முதலீடு செய்திருக்கலாமோ என்று நினைப்பது இயற்கைதான். இந்த கேள்விக்கான பதில் நமக்கு பல ஆச்சரியங்கள் தருவதாக உள்ளன. என்ன வித்தியாசம்? எஸ்ஐபி மற்றும் மொத்த முதலீடு என 2 முதலீட்டு முறைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்கு நம் வாழ்க்கை சூழ்நிலைகளையும் நாம் கொஞ்சம் ஆராய வேண்டியுள்ளது. நம்மில் பலருக்கும் மொத்தமாக முதலீடு செய்ய முடியாத நிலை இருக்கலாம். உதாரணமாக, மாத சம்பளம் வாங்குபவர்களால் சிறு தொகையை மட்டுமே முதலீடு செய்ய முடியும். பொதுவாக வாரம் மற்றும் மாதம் என்கிற அளவில் சம்பளம் வாங்குபவர்களுக்கு மொத்த முதலீடு அவ்வளவு சுலபமாக இருக்கப் போவதில்லை. ஆனால் பிசினஸ் செய்கிறவர்களில் பலருக்கு மொத்த முதலீடு ஏற்றதாக இருக்கக்கூடும். எனவே யாருக்கு எந்த முதலீடு முறை ஏற்றதாக இருக்குமோ அதை செய்வதே நல்லது. கையில் குறிப்பிட்ட அளவு பணம் இருக்கும்போது அதை சந்தையில் ஒரே முறையில் முதலீடு செய்யாமல் குறைந்த தொகையை எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்து வருவது சாதகமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சந்தை சரிந்துள்ள தற்போதைய நேரங்களில் நாம் மொத்தமாக முதலீடு செய்வது அதிக லாபம் பெற வழிவகுக்கும். கையில் கணிசமாக பணம் இருக்கும்போது மொத்தமாக முதலீடு செய்யாமல் எஸ்ஐபி முறையில்தான் முதலீடு செய்வேன் என்று அடம்பிடிப்பது சில நேரங்களில் புத்திசாலித்தனமாக முடிவாக இருக்காது. அடுத்த சில மாதங்களுக்கு வருடங்களுக்கு சந்தை ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்குமானால் எஸ்ஐபி முறை சிறப்பானதாக அமையும். இதில் முக்கியமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், மொத்த முதலீட்டில் பணம் முதலிலேயே முதலீடு செய்யப்படுகிறது. எஸ்ஐபி முறையில் ஒவ்வொரு மாதமும் பணம் செல்வதனால் சில காலம் பணம் நம்மிடம் உள்ளது. எஸ்ஐபி அறிய வேண்டிய அதிமுக்கிய விஷயங்கள். பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது என்பதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். சந்தை சார்ந்த முதலீடுகளில் லாபம் மற்றும் இழப்பு சகஜம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சந்தை இறங்கும் காலத்தில் எஸ்ஐபி முதலீட்டில் நஷ்டம் வருகிறது என்று காரணத்துக்காக நிறுத்திவிடக் கூடாது. எஸ்ஐபி முதலீட்டில் குறுகிய காலத்தில் 1 வருடம் இழப்பில் இருக்கும் நிலையில் நீண்ட காலத்தில் 5 வருடம் நல்ல லாபத்தில் உள்ளது. எனவே குறுகிய கால இழப்பு என்பதை கண்டு பயப்படக்கூடாது. சந்தை நல்ல இறக்கத்தில் இருக்கும்போது கையில் மொத்த தொகை இருக்கும் பட்சத்தில் எஸ்ஐபியுடன் கூடுதலாக அதே போலியோ கணக்கில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும். நம்மில் பலரும் சம்பளக்காரர்கள்தான். மாத செலவுக்கு போக மீதமுள்ள தொகையை மட்டுமே நம்மால் முதலீடு செய்ய முடியும் என்பதால் எஸ்ஐபி முறையிலான முதலீடே நம்மில் பலருக்கும் ஏற்றதாக இருக்கும். எஸ்ஐபி அல்லது மொத்த முதலீடு குறித்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். உங்கள் கையில் இருக்கும் பணத்துக்கு ஏற்ப முதலீடு செய்யலாம். எல்லா காலத்துக்கும் இந்த முறைதான் சிறந்தது என்று சொல்ல காரணம் ஏதும் இல்லை.